ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். உலகம் முழுக்க போராட்டங்கள், யுத்தங்கள், அப்புறம் ஒரு பக்கம் பூமி அதிர்ச்சிகள், ஒரு பக்கம் வெள்ளங்கள், அப்படி பல காரியங்கள் உலகம் முழுக்க நடந்துகிட்டே இருக்குது. நல்ல விஷயங்களும் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு நடுவில் இதையெல்லாம் கவனிக்கிறதுக்கு ஜனங்களுக்கும் பிஸி, ரொம்ப நேரமே இல்லை. வசனம் நிறைவேறதை பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு நேரமே இல்லை. ஸோ இதை தான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாரு. அதாவது ஜனங்கள் உணர்வில்லாத இதயத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி. இப்போ அந்த காலகட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் இதை பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. ஆவியானவர் அதுக்கான வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார். வாங்க நேற்று வரைக்குள்ளே போகலாம். முதலாவதாக எப்பவும் பார்க்குற மாதிரி இஸ்ரேல், ஈரான், யூஎஸ் கான்ஃப்ளிக்ட். இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, மீண்டும் இந்த யுத்தம் ஒரு 13 நாட்களாக, இப்போ நாங்கள் எடுக்கிற அணையிலேருந்து உங்களுக்கு ரீச் ஆகும்போது 14 நாட்களாக இருக்கலாம், இந்த யுத்தங்கள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது ஈரான் எதிர் தாக்குதல் மிக அதிகமாக நடத்தி இருக்குது. குறிப்பாக அமெரிக்க பேஸ், அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை தாக்கக்கூடிய அளவுக்கு ஈரானுடையதான யுத்தங்கள் போய்கொண்டே இருக்கிறது. இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய பிரபல எம்என்சி கம்பெனிஸ் எல்லாமே தாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் சவுதி, குவைத்து, இந்த தடவை பஹ்ரைன் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கிறது, தாக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எதை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த வாரில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் தாக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிக அதிகமாக, செனட்டில் கூட போய் பேசும்போது இவ்வளோ எதுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லி அதுக்கான மிக ஒரு கடுமையான கண்டனத்தை அமெரிக்க நர்சஸ் சொல்லி வச்சுருக்கிறாங்க. இது இல்லாமல் இந்த யுத்தத்தினுடையதான ரொம்ப டாப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலிய பிரதமர் சொன்னது தான். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த யூஎஸ் ஈரானை தாக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதாவது அவர் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு இன்வால்வ், நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலாக இந்த யுத்தத்தை யூஎஸ் ஆரம்பித்ததே இஸ்ரேலுக்காக தான் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் பிரச்சனை கொஞ்சம் பெருசாக போச்சு. அப்புறம் இஸ்ரேல் இதில் மும்முரம் காட்டிகிட்டு இருந்துச்சு, ஈரானை கண்டிப்பாக அடிக்கணும்னு சொல்லிச்சு. யூஎஸ் கொஞ்சம் பின்னாடி வந்தாங்க, இல்லை வேண்டாம் இப்போ வேணாம் அப்படி இப்படின்லாம் நம்ம ஒப்பந்தம் போட போகிறோம். ஏன்னா ஹை ப்ரெஷர், அவங்களுக்கு பல இடங்கள்லேருந்து ப்ரெஷர் வந்துச்சு, பொருளாதார ப்ரெஷர் ரொம்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அது இன்னும் ஈரான் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதில் அப்டேட்டட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஹவுத்தீஸ் அதாவது ரெட்சி பக்கத்தில் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க. அதாவது இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக வர்றது எவ்வளோ தூரம் ஆயில்ஸ் எல்லாம் ஒரு 30% சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட அதிகமாக அந்த ஹவுத்தீஸுடைய ரெட்சி பக்கம் தான், சவுதி அரேபியா அதுக்கு பைபாஸ் ஆக அந்த வகையில் தான் அங்கே எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ ஹவுத்தீஸ் அந்த பக்கத்தையும் அடைச்சிட்டாங்க, ஈரான் சொல்லி அவங்க அடைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஹவுத்தீஸ்க்கு ஈரான் நிறைய தளவாடங்கள் இப்போது சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனுடைய விளைவாக ஆயில் விலை இப்போவே பார்த்தீங்கன்னா பேரல் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு $100 தாண்டிடுச்சு பேரல். இன்னும் போகும் அப்படின்றாங்க, சிலிண்டர் விலையெல்லாம் இன்னும் அதிகமாக ஏறும்னு சொல்லி மத்திய அமைச்சர் கூட சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஸோ இது உச்ச நிலையை அடைய ஆரம்பிச்சிருக்கிறது. இதில் டாப் நான் சொன்ன மாதிரி இஸ்ரேல் இதில் ஈடுபடலை, அதாவது ஈரானை தாக்குறதுல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க இந்த பக்கத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் காசா பகுதி அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 12 பேரை கொண்டிருக்காங்க. அதில் ஃபுட்பால் பிளேயர்ஸ். அவனா இஸ்ரேல் சொல்லுது இல்லை அவங்க மிலிட்டன்ஸு, அவங்கள நாங்கள் அடித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரிகர் ஆகிற இடத்துக்கு போயிட்டே இருக்குது. ஒரு பக்கம் உக்ரைன் மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா கூட நடத்தி இருக்கிறது, அவங்களோட மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாம் தாக்கி இருக்கிறாங்க. ரஷ்யா இவ்வளோ பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணமே இது என்னுடையதான ஒரு நிதானம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், உன்னை துரடுகளால் இழுத்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறார் எசேக்கியேல் 39:2. இப்போ ரஷ்யா ஒரு வலுக்கட்டாயமாக அடிக்க வேண்டிய இடத்துக்கு நிற்குது. அதுதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கு நடுவில் நேட்டோக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸ்பெயினுக்கும் யூஎஸ்க்குமான பிரச்சனை உச்சத்தை அடைஞ்சிருக்குது. அதில் யூகே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், யூஎஸ்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு, எங்கள் பேச நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, வி ஆர் இன் வார், நாங்கள் இந்த யுத்தத்தில் இருக்கிறோம் யூஎஸோட கூட அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எசேக்கியேல் 38:19 தர்ஷீஷின் வர்த்தகரும் அப்படின்னு இருக்கும். அது பிரிட்டிஷை குறிக்கிறதான ஒரு வார்த்தை, யூகேவை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. அதுவும் இப்போ உள்ளே இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ நாம் அந்த வசனத்தில் சொல்கிற அந்த காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறோன்றதுக்கு இதெல்லாம் ஒரு வகையான நிதர்சனமான உண்மைகள். நாம் இதோடைய அப்டேட்ஸை கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் அடுத்த நேற்று வரையில் நாம் இதுக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்கிறோம். எல்னினோ பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இது ஆகஸ்ட்டில் உச்ச நிலையை அடைய போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஜூன் தான் இருக்கிறதுலையே 5வது, சரித்திரத்திலே 5வது ட்ரையஸ்ட் ஜூன் அப்படின்னு சொன்னாங்க. ஜூலை அதை காட்டிலும் பெருமடங்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகஸ்ட் உச்சநிலை இது எல்லாத்த விட ஒஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இப்போவே நமக்கு 39% வாட்டர் லெவல் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக இருக்க போன வருஷத்தை இருந்ததை விட 39% குறைஞ்சிருச்சு வாட்டர் லெவல் அப்படின்னு. பல ஏரிகள், குளங்கள் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. தஞ்சாவூர் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்கள் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இப்போவே நீங்கள் உங்களுக்கு நார்மலாக புரியறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
சாதாரணமாகவே 40 டிகிரி செல்சியஸை தாண்டிக்கிட்டே இருக்குது எல்லா இடத்துலும். ஃபீல்ஸ் லைக் 45 அப்படின்லாம் இருக்கும், 35 37 அப்படின்னு இருக்கும், ஃபீல்ஸ் லைக் 45ன்னு இருக்கும். நார்மலாகவே மக்கள் இப்போ நைட்லேயே தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு தானே உஷ்ணம் இருக்குது. இது நம்ம போன்ற நாடுகளில் சொல்கிறோம். இது இல்லாமல் குளோபல் வார்மிங், அப்புறம் கிளைமேட் சூடு, இது எல்லாமே ஐரோப்பா அந்த பகுதிகளை முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை நம்ம பார்த்தோம். இதில் இந்த வாட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஜப்பான் கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் அவங்களுக்கு அப்படிலாம் வந்ததில் தான் ஃபஸ்ட்டு டைம் ஜப்பானை தாக்கியிருக்கு. 40 டிகிரி செல்சியஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஜனங்கள் தாங்க முடியாத சூட்டில் இருக்கிறாங்க. இது நான் போன வாட்டி சொன்ன மாதிரி தான் இப்போவும் சொல்கிறோம். இது ஓவரால் குளோபல் வார்மிங், உலகளாவிய சூட்டுக்கு உலகம் போயிட்டுருக்கிறது. அதாவது பூமியானது அக்கினிக்கு இறைய வைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த சூட்டை நோக்கி 1 டிகிரி ஏற்கனவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. குளோபல் வார்மிங்கோடைய நார்மல் 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதாவது பாரிஸ் மீட்டில் சொன்னது 1.5, இது 1 டிகிரிக்கு மேலே தாண்டிடுச்சு. இப்போ யுத்தங்கள் போயிட்டுருக்கு, இன்னும் 2 டிகிரிஸ் ஆகிடும். ஸோ நாம் வந்து அந்த 2 பேரின் புஸ்தகம் 3, 10, 12 இடத்துக்கு நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் சொன்ன இடத்துக்கு நம்ம போகிறோம். ஆனால் இது எல்லாமே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் நோக்கி தான். அதாவது தீர்க்க தரிசனம் உரைச்சால் இது நடக்குது அப்படின்னு சொல்லலை. ஏற்கனவே ஆண்டவர் இதெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நமக்கு முன்னறிவிச்சிருக்கிறார். எச்சரிக்கை. தீர்க்க தரிசனங்கிறது எப்பவுமே நம்மளை காப்பாற்றுவதற்காக கொடுக்கப்படுகிற எச்சரிப்பை, பயமுறுத்துவதற்காகவோ அல்லது கர்த்தர் தான் கர்த்தர்னு நிரூபிக்கிறதுக்காகவோ தீர்க்க தரிசனம் கிடையாது. கர்த்தர் இப்படிலாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். நினிவே ஜனங்களுக்கு ஏன் முன்பாக சொல்லப்பட்டது? அவர்களை மீட்பதற்காக. ஏன் ஆகாப்புக்கு முன்பாக சொல்லப்பட்டது? அவர்களை மீட்பதற்காக. அதே மாதிரி தான் இதுவும் முன்னாடியே ஆண்டவர் நம்மளை சொல்லி காப்பாற்றுவதற்காக இதையெல்லாம் சொல்லி வச்சாரு. இப்போ அப்படியே எழுத்துக்கு எழுத்து அப்படியே 100% நிறைவேறிட்டு. ஆனால் இதை தாண்டி நாங்கள் இப்போ சமீபத்தில் நான் சொல்கிறது, இந்த நேற்று வரை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று பேசிகிட்டு இருந்தோம். அதை தான் கடைசி பாயிண்டாக இந்த நேற்று வரை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கடைசி பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இல்லையா, இது உலகத்துக்கு அவங்க வந்து உலகத்தின் விதத்தில் சீரியஸாக இருக்காங்க. குளோபல் வார்மிங்காக இருக்கட்டும், எல்னினோவாக இருக்கட்டும், வாராக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு எக்கனாமியாக இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கான்ஷியஸாக டேட்டாஸ் கொடுக்குறாங்க. எத்தனையோ தொழிலதிபர்கள் நம்ம மோசமான கண்டிஷனுக்கு போகிறோன்றாங்க, யுத்தத்தை பற்றி பேசுகிறாங்க, நிறுத்தத்தை பற்றி பேசுகிறாங்க, இப்படி நிறைய விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கேயாவது திருச்சபையை நல்லா கவனித்து பார்த்தீங்களா? திருச்சபை இதை பற்றின அக்கறை எதுவுமே அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இப்போ நீங்கள் பார்க்க முடியாது. திருச்சபைனா ஐம் நாட் பேஸ்ட் அப் ஆன் த டினாமினேஷன்ஸ் ஆர் எனி சர்ச்சஸ். நான் சொல்கிறது நாம் விசுவாசிகளை குறித்து தான் சொல்கிறேன். நாங்கள் எப்போவுமே சபை என்பது விசுவாசிகளை குறித்து மட்டும்தான் பேசுகிறோம். அப்போ நமக்கு இதுக்கான ஏதாவது ஒரு அவேர்னஸ் இருக்கான்னு பார்த்தீங்களா? அதாவது உலகத்துக்கு இருக்கிற அவேர்னஸ் கூட இதை உலகத்துக்கு சொல்ல வேண்டிய நமக்கு இல்லை. பைபிளை கையில் வச்சுருக்க நமக்கு இல்லை. சமீபத்தில் அதாவது இது எடுக்கிறது முன்னாடி நானும் இன்னொரு ஊழியக்காரரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொல்லும் போது கவனித்தோம், இப்போது போன தலைமுறை நான் சொல்லக்கூடியது வந்து ஒரு 80s to 2000, 2010 வரைக்கும் உள்ள ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்கு அதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறை பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள் சரியாக செஞ்சாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை கரெக்டாக உருவாக்குனாங்க. அப்படி உருவானவங்க தான் நாமெல்லாம் வச்சுக்கோங்களேன். நாமெல்லாம் அதில் தான் உருவாகி வந்தவங்க, ஊழியக்காரராக இருக்கிறோம், எல்லாம் செய்தோம். ஆனால் இந்த 2000லேருந்து 2010லேருந்து இந்த 2026 வரைக்கும் இந்த 25 வருஷம் நீங்கள் பாருங்கள், சபை எல்லாருமே நார்மலாக சொல்கிறது சபை ஒஸ்ட் நிலைமைக்கு போயிடுச்சு. எண்ணிக்கையில் நான் சொல்கிறது சபை எண்ணிக்கை கூடியிருக்கலாம், சபையில் விசுவாசி எண்ணிக்கை கூடியிருக்கலாம். ஆனால் நான் பேஸ்ட் அப் ஆன் த குவாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி கூடியிருக்கா அப்படின்னா, விசுவாசிகள் உங்களுக்கே மனசாட்சிக்கு தெரியும், விசுவாசிகளுக்கு தெரியும், ஸ்பிரிச்சுவலி கூடலை. நாம் ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனுக்கு போயிருக்கோம். ஒரு கூட்டம் பைபிளில் சொல்லுதில்ல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகன்ற மாதிரி ஒரு கூட்டம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பெரும்பான்மையான கூட்டம் நிர்விசானமாய். ஏன் இவங்களுக்கு இந்த தாட் இல்லை? இவ்வளோ விஷயம் நடக்குது. ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கவே இல்லை. இந்த வார் கிடையாது, எல்னினோ கிடையாது, குளோபல் வார்மிங் கிடையாது, இவ்வளோ பெரிய பஞ்சங்கள், இவ்வளோ பூமி எதிர்ச்சிகள் கிடையாது. இந்த 25 வருஷம் தான் பூமி எதிர்ச்சி. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 1-2 தான் இருக்கும். ஆனால் அப்போ அன்னைக்கு உள்ளதான ஜென்ரேஷனுக்கு இருந்ததான ஸ்பிரிச்சுவல் ஜென்ரேஷனுக்கு இருந்ததான ஒரு கான்ஷியஸ், அவங்களுக்குள்ள இருந்த வருகையை பற்றினதான ஒரு ஆர்வம், பரிசுத்தத்தை பற்றின காரியம், சபைக்குள்ளே இருந்த வைராக்கியம், சுவிசேஷத்தை சொல்கிறத பற்றினதான அவங்களுக்குள்ள இருந்தான வாஞ்சை, இது எதுவுமே இப்போ இல்லை பாருங்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் 1950s to 70s வரைக்கும் இருந்த பரிசுத்தவான்கள் அந்த அவங்க போட்ட விதை ஒரு நல்ல ஜென்ரேஷனை உருவாக்குச்சு. ஆனால் எங்கே தப்பு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன ஜென்ரேஷனில் அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்க வேண்டியது மிஸ் ஆகிருக்கு. அதுதான் இப்போ நல்ல தெளிவாக தெரியுது. இப்போ இருக்கவங்க எல்லாருமே ஏலி மாதிரி அவங்க சேரில் உட்கார தொடங்கிட்டாங்க, செட்டிலாக தொடங்கினதுனால இப்போ வரப்போகிறதான ஜென்ரேஷன் தான். ஒருவேளை இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, வர ஜென்ரேஷன் தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜென்ரேஷனாக இருக்குது. நிறைய வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அந்த தீர்க்க தரிசனம்லாம் நிறைவேற இடத்துல இருக்குது. ஆனால் இப்போ தான் சபை நிர்வேசானமாக இருக்குது. தயவு செய்து எழுப்புதல்னு நீங்கள் நினைக்கிற எழுப்புதல், ஏதோ 50,000 பேர் கூட்டிட்டா எழுப்புதல், 1,00,000 பேர் கூட்டிட்டா அதல்ல எழுப்புதல். வெளியே இருந்து சபைக்குள் வரவே வராது. சபைக்குள் இருந்து தான் வெளியே போகும்.
தயவு செய்து சபைக்குள்ள, சத்தியத்துக்குள்ள, ஆவிக்குள்ள, பரிசுத்தாவில, விசுவாசத்துல பலப்படுங்க. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. உங்களுக்கு எச்சரிப்பாகவே சொல்லப்படுகிறது. தயவு செய்து அடுத்த தலைமுறையை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு பாருங்க. இல்லாவிட்டால் ஒரு நாள் வரும், நோவாவின் காலத்துல தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது அவைகள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் என்று வேதம் சொல்லுது. அந்த இடத்துக்கு நாமளும் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால், இன்னொரு நேற்று வரை வழியாக உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.